சின்ன பசங்க சைக்கிள் விடும்போது கீழே விழுந்து அடிபட்டுச்சுன்னு வச்சுங்களேன், உடனே பெற்றவங்க எப்பா இனிமேல் சைக்கிளே தொடாத அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லவும் கூடாது. அதே டயத்தில் அந்த குழந்தைங்களுக்கும் இனிமேல் நான் சைக்கிளே தொடமாட்டேன் அப்படிங்கிற எண்ணங்களும் வரக்கூடாது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுங்களேன், இனி வர காலத்துலலாம் வந்து ஒரு போராட்ட குணம், அதாவது தோல்வி அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. இந்த தோல்விங்கிறதுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுக்குது. அதாவது இனிமேல் வந்து எப்படி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும், எப்படிலாம் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே டயத்தில் இருக்கிறத எப்படி தக்க வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தின் தோல்வி தான் கொடுக்குது. அதேமாதிரி போராட்ட குணம் எல்லாத்துலேயும் நம்ம போராடி தான் ஆகணும். இனி வர காலத்தில் போராட்ட குணம்ங்கிறது இல்லாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது. அந்த போராட்ட குணமும் வெறும் இந்த சண்டை போடுறது, கோவப்படுறது, தேவையில்லாத ஒரு இல்லீகல் விஷயங்களுக்கு போராட்ட குணத்தை நான் சொல்லவே இல்லை. உங்களுக்கு தேவையானது ஒரு பிடிமானமாக இருந்து விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட, ஒழுக்கத்தோட அதில் முயற்சி பண்ணி போராடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம குழந்தைங்களை நம்ம உருவாக்கணும். இது ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்கிறது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம குழந்தைங்களை உருவாக்கிட்டோம்னா நீங்கள் எவ்வளோ தான் சொத்துக்களை சேர்த்து வச்சுருந்தாலும் அது அவங்க தக்க வச்சுக்குவாங்க. அது இல்லாமல் நீங்கள் வந்து எவ்வளோ சொத்துக்களை சேர்த்து வச்சாலும் அந்த சொத்துக்களை அத்தனையும் அழிச்சிட்டு தான் அவங்க உட்காந்துருப்பாங்க. அதனால் போராட்ட குணம், தோல்வி அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு உருவத்தில் கொடுத்துக்கிட்டே இருங்க. எல்லாமே குழந்தைங்களுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா இந்த போராட்ட குணமும் சரி, இந்த தோல்விகளும் சரி அவங்களுக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன தோல்விகள், சில போராட்ட குணங்களை உருவாக்குற அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அந்த குழந்தைகளோட லைஃப் எப்பொழுதுமே நல்லாயிருக்கும்.